நாம இந்த வீடியோல பார்க்க போறது கருமத்தம்பட்டி புனித ஜெபமாலை அன்னை பேராலயம் பற்றி தான். ஜெபமாலை அன்னை பேராலயத்தின் வரலாறும் மக்களுக்கு ஜெபத்தால் கிடைத்த பலனும் ஜெபமாலை அன்னை சிறப்புகளையும் பற்றி பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இது தமிழ்நாட்டில் கோவை கருமத்தம்பட்டியில் அமைந்துள்ள கத்தோலிக்க பேராலயமாகும். தமிழ்நாட்டில் 6 மிகப்பெரிய பசிலிக்கா ஆலயங்கள் உள்ளது. அவை சென்னை சேந்தோமில் உள்ள புனித தோமையார், தஞ்சாவூரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி, தூத்துக்குடியில் உள்ள பன்மய அன்னை, கும்பகோணத்தில் உள்ள பூண்டிமாதா, திருச்சியில் உள்ள உலக மீட்பர் பசிலிக்கா, பாண்டிச்சேரியில் உள்ள தூய இந்திய ஆண்டவர். இந்த 6 ஆலயங்கள் பேராலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனோடு இணைந்து கருமத்தம்பட்டி புனித ஜெபமாலை ஆலயமும் பசிலிக்கா ஆலயமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பு. 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பகுதியாக இப்பகுதி அடையாளம் காணப்படுகிறது. 1640ஆம் ஆண்டுகளில் இப்பகுதி மறைபரப்பு பணி நடைபெறுகிறது. கோவை மறைமாவட்டத்தின் பிறப்பிடம் என்று இப்பகுதி அடையாளம் காணப்படுகிறது. அப்பொழுது 1684இல் மைசூரை ஆண்டு வந்த சரபோஜி மன்னன் படையெடுத்து வந்து இந்த ஆலயத்தை தகர்க்கிறான். அங்குள்ள மக்களாலும் ஜெபமாலை ஜெபத்தாலும் மீண்டும் ஆலயம் எழுப்புகிறார்கள். 1784இல் திப்பு சுல்தான் மன்னன் படையெடுத்து வந்து இந்த ஆலயத்தை அழிக்கிறான். மீண்டும் மக்களும் அம்மக்கள் ஜெபமாலை ஜெபத்தாலும் 1803ஆம் ஆண்டு ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். இந்த ஆலயத்திற்கு 3 முறை தமிழகத்தின் சிறந்த புனிதராக அறியப்படும் ஜான் பிரிட்டோ என அழைக்கப்படும் அருளானந்தர் வருகை புரிந்துள்ளார். 2 ஆயர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது இவ்வாலயத்தின் சிறப்பு. 2017இல் மீண்டும் ஆலயம் புதுப்பிக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆலயத்தை பசிலிக்கா பேராலயமாக உயர்த்தியது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தில் இவ்வாலயத்தின் தேர் திருவிழா நடைபெறும். அப்பொழுது தேர் எடுத்து ஜாதி மத வேறுபாடின்றி அன்னையை வழிபடுகிறார்கள். அப்பொழுது அன்னையின் சிறப்பு ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும்.